மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் அனுதின ஜெப வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர், இந்த நாளிலும் உம்முடைய பாதத்தண்டையிலே தகப்பனே இந்த நாளுக்கான ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்க நீர் எங்களுக்கு வேதத்திலே 1 தீமோத்தேயு 2 முதல் 6 வரைக்குள்ள வசனங்களில் கொடுக்கப்பட்டதான அந்த சத்தியத்தின் பிரகாரம் நாங்கள் செபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஒரு ஜீவனம் நாங்கள் பண்ணும்படிக்கு என்று சொல்லி நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆலோசனைக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி தகப்பனே, நாங்கள் ராஜாக்களுக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக மற்றும் யாவருக்காகவும் நாங்கள் அப்படியே அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும், விண்ணப்பங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு பிரதானமாய் நீர் சொல்லுகிற புத்தியை நாங்கள் கை கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வருக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்காக, ஒவ்வொரு அமைச்சர்களுக்காகவும் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தினுடைய பிரதம மந்திரிக்காகவும் ஜனாதிபதிக்காகவும் உம்மை நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் உம்முடைய வழிநடத்துதலையும் நித்தமும் அருளும்படியாய் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். சாமி, எந்த உலக மாமிச பிசாசினுடைய ஆவிகள் வந்து குழப்பத்தின் ஆவியை ஆண்டவரே ஜனங்கள் மத்தியில் கொண்டு வந்து விடாதபடிக்கு, இந்த அதிபதிகள் மத்தியில் கொண்டு வந்து விடாதபடிக்கு, அமைச்சர்களுக்காக, மத்திய அமைச்சர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா மாநிலத்தினுடைய ஆண்டவரே முதல்வர்களுக்காகவும் கவர்னர்களுக்காகவும் ஆண்டவரே அமைச்சர் பெருமக்களுக்காகவும் உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே தகப்பனே, அவர்களும் பக்தி உள்ளவர்களாய், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய், கலகம் இல்லாதவர்களாய் ஆண்டவரே அமைதலோடு கூட ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு இனத்தார் ஜனத்தார் ஜீவனம் பண்ணும்படிக்கு ஆண்டவரே அவருடைய இருதயத்தை ஆண்டவரே வாய்க்கால்களை, ராஜாக்களுடைய இருதயத்தை வாய்க்கால்களை திருப்புகிறது போல நீர் திருப்புகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சாமி, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எல்லா ராஜாக்களுக்கும் மேலாக நீரே ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர், எல்லாம் உம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். சுவாமி, எல்லா தீமையும் அகற்றி ஆண்டவரே, எல்லா வேதனை தரக்கூடிய காரியங்களை தேசத்திலிருந்து அகற்றி ஆண்டவரே தகப்பனே, ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டான அந்த ரட்சிப்பாய சமாதானத்தை பெற, சந்தோஷத்தை பெற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த அதிகாரிகளுக்காகவும் உம்முடைய பாதத்தை நாங்கள் செபிக்கிறோம். எல்லா IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் ஆண்டவரே மற்றும் தகப்பன ஒவ்வொரு துறைகளிலும் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். சுவாமி, அவர்களுக்கும் வேண்டியதான ஞானத்தை தாரும். லஞ்ச லாவண்யத்திலிருந்து இந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, அது மாத்திரமல்ல, நாங்கள் யாவருக்காகவும் உம்முடைய பாதத்தை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் வசிக்கிற ஒவ்வொரு இனங்களுக்காக, பாஷைக்காரர்களுக்காக, ஜாதிகளுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, கொலை கொள்ளை என்று சொல்லி ஆண்டவரே பாலியல் வன்கொடுமைகள் என்றும் ஆண்டவரே தகப்பனே சுபாவ அன்பு இல்லாமல் கொலை செய்யப்படுகிற காரியங்களை குறித்தும், போதை வஸ்துக்களுக்கு ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற காட்சியை குறித்தும் நாங்கள் பார்க்கிறோம். சாமி, சிறு பிள்ளைகள் மத்தியிலே, வாலிப பிள்ளைகள் மத்தியிலே, பள்ளிக்கூடங்களிலே நடைபெறுகிறதான எல்லா விதமான ஆண்டவரே தகப்பனே
தீமையான காரியங்கள் அகலும்படியாய் உம்முடைய சத்திய வெளிச்சம் இவர்கள் மத்தியிலே பிரகாசிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, 4வது வசனத்திலே நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை, கிறிஸ்து இயேசுவாகிய சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்லி எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. தகப்பனே, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன் என்ற வார்த்தையின்படியே சுவாமி ஆண்டவரே, கிதியோன் இன்டர்நேஷனல் மூலமாக விநியோகிக்கப்படுகிறதான அந்த புதிய ஏற்பாடுகள் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும், ஒவ்வொரு ஆஸ்பத்திரிகளிலும், ஒவ்வொரு சிறைச்சாலைகளிலும், ஒவ்வொரு விடுதிகளிலும் கொடுக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யுங்க. அதுக்கு வரக்கூடிய எல்லா தடைகளையும் அகற்றி போடும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம் சாமி. தெருப்பிரசங்க ஊழியங்களை ஆசீர்வதிங்க, கிராம ஊழியங்களை ஆசீர்வதிங்க, ஆஸ்பத்திரி ஊழியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றி போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சிறைச்சாலை ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. சந்தை வெளிகளிலே தகப்பனே, காஸ்பல் புக்கு கொடுக்கிறது நிமித்தமாய் சுவிசேஷ பிரதிகள் மற்றும் ஆண்டவரே டிராக்ட்ஸ் கொடுக்கிறது மூலமாய் தகப்பனே செய்யப்படுகிற ஊழியங்களை எல்லாம் ஜெப ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அலுவலகங்களிலே தகப்பனே, வேலை செய்கிற இடங்களிலே ஜெப குழுக்கள் என்று சொல்லி நிரம்ப உண்டு ஆண்டவரே. அவர்களெல்லாம் உற்சாகப்பட்டு தங்கள் தங்கள் ஆண்டவரே தொழில் செய்கின்ற இடங்களிலே, அலுவலகங்களிலே உள்ளதான மேல் அதிகாரிகளுக்காய், உடன் வேலை செய்கிறவர்களுக்காய் செபிக்கிறதான அந்த ஜெபங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, வீடுகள் தோறும் சுவாமி, சபைகள் தோறும் ஆண்டவரே ஜெப குழுக்கள் எழும்பும்படியாய், வீட்டு கூட்டங்கள் எழும்பும்படியாய், அது சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மாத்திரமல்ல, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காய் ஊக்கமாய் செபிக்க ஆண்டவரே ஒவ்வொரு ஜெப குழுக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. தனித்தால் ஊழியம் செய்கிறவர்களை மனதார நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பர்சனல் எவாஞ்சலிசம், மாஸ் எவாஞ்சலிசம் செய்யக்கூடியதான ஒவ்வொரு தகப்பனை தொலைக்காட்சிகளையும் ஊழியங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. யூடியூப் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக ஆண்டவரே மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக, எல்லா சோசியல் மீடியா மூலமாக பகிரப்படுகிறதான வேத வசனங்களின் மூலமாய் அவர்களை ரட்சிக்கும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் தேவனோடு கூட ஒப்பரவாக அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தின் புண்ணியத்துக்குள் ஆண்டவரே, அந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்குள், எல்லா அந்தகாரத்தில் இருந்து ஆண்டவரே ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வருவதற்கு அவருடைய மனக்கண்களை திறந்துருளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே கிறிஸ்து இயேசு அவரே என்று சொல்லி அந்த சாட்சியை ஆண்டவரே இந்த நாட்களில் கூடுதலாக ஒவ்வொரு மத்தியிலும் விளங்க பண்ணும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு யார் யாரெல்லாம் தடையாய் இருக்கிறார்களோ அவருடைய இருதயங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறோம். சாங்குபொங்கமாக செபிக்கிற சபைகளிலே நல்ல அனல் உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய அதிபதிகளுக்காக, எங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக மற்றும் சபையாய் ஊழியங்களுக்காக யாவற்றுக்காகவும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனை நாங்கள் பண்ணும்படி எல்லா நல்ல ஒழுக்கத்தோடும் பக்தியோடும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடு கூட உம்முடைய வருகைக்கென்று நித்தமும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க, வியாதிகள், விக்கனங்கள், பலவீனங்களுக்கு விலைக்கு பாதுகாக்கப்பட, எல்லா கடன் பாரத்தில் இருந்து அடரை பல்வேறு விதமான கண்ணீர், கஷ்டம், வியாதி, கொடுமைகளிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட, உம்முடைய நாமந்தரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.